Hi my dear friends and families, welcome to Craft Tamil channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு நீங்க எல்லாரும் கேட்ட ஒரு வீடியோவோட வந்திருக்கேன். என்னன்னா நிறைய பேர் வந்து நம்ம செகண்ட் சேனல் பார்க்குற நிறைய பேர் வந்துட்டு நீங்க அந்த சின்ன சின்ன செட்டப்ஸ் எல்லாம் வந்து எப்படி போடுறீங்க, எப்படி பண்றீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதெல்லாமே வந்து நான் வீடியோ வந்து ரீசெண்ட் டைமாக ஷேர் பண்ணுறதே இல்லை. இதுக்கப்புறம் வந்து நம்ம செகண்ட் சேனலுக்கு ரெடி பண்ணுற சின்ன சின்ன மினியேச்சர் ஐட்டம்ஸு, சின்ன சின்ன செட்டப்ஸு அது எல்லாமே ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் கிராஃப்ட்டுமே ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சின்னதாக ஒரு கிச்சன் மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன் நம்ம சேனலுக்காக. அது வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து நிறைய பேர் நம்ம சேனல் பார்க்குற பசங்க வந்து நிறைய கேர்ள் தான். ஸோ அவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டி குட்டி சொப்பு ஐட்டம்ஸ்லாம் வச்சு விளையாடுவீங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி குட்டியாக ஒரு கிச்சன் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு எதிர்பார்ப்பீங்க. ஸோ அந்த கிச்சனை நம்மளே ஈஸியாக வீட்டில் ரெடி பண்ணி நம்மளோட சொப்பு வச்சு விளையாடும் போது இன்னும் கொஞ்சம் ரியலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வீட்டில் எப்படி பண்ணுறது ஈஸியாக அப்படிங்கிறது மாதிரி பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் ஷீட் எடுத்து எல் ஷேப்பில் மடிக்கிற மாதிரி அதை பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே உங்கள்கிட்ட என்ன கலர் ஷீட் இருக்கோ, என்ன ஷீட் இருக்கோ அந்த ஷீட்டை வந்து இந்த மாதிரி கவர் பண்ணிவிடுங்க. ஸோ கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஏதாவது அட்டை பாக்ஸ் இருக்கும் இல்லையா, உங்கள் வீட்டில் ஏதாவது திங்ஸ் வாங்கின பாக்ஸஸ் இருக்கும்ல, ஸோ அந்த கார்ட்போர்ட் பாக்ஸஸ் எல்லாம் வச்சுட்டு இன்றைக்கி நம்ம வந்து பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸ் என்கிட்ட இந்த லென்த்துக்கு ஒன்று இருந்துச்சு. அதுக்கு மேலே வந்து மார்பிள் ஃபினிஷிங்கில் ஒரு ஷீட் இருந்துச்சு. அந்த ஷீட்டை ஒட்டிட்டு கீழே வந்து உட்டன் ஃபினிஷிங்கில் ஒரு ஷீட் இருந்துச்சு. அந்த ஷீட்டை போட்டு ஒட்டிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷீட்டு, இதை வந்து கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துகிட்டு கார்ட்போர்ட் பீஸை இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் வச்சு கவர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு 3 பீஸ் நமக்கு வேணும். இது எதுக்குன்னா டோர் மாதிரி பார்க்குறதுக்கு பண்ண போகிறோம். ஸோ இது பார்க்குறதுக்கு டோர் மாதிரி இருக்கும், பட் ஓப்பன்லாம் பண்ண முடியாது. இந்த அட்டை பாக்ஸில் கவர் பண்ணோம் பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு மேலே இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வச்சு ஒட்டி விட்டுருங்க. ஸோ ஒட்டிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து அது டோர் மாதிரி இருக்கும். அதுக்காக தான். ஸோ அது உங்கள்கிட்ட வந்து நார்மல் கலர் ஷீட்டு தான் இருக்குன்னா அந்த கலர் ஷீட்டை போட்டு கவர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு புடி மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக குட்டியாக பிளாக் கலர் ஃபோம் ஷீட்டை அங்கங்கே கவர் பண்ணியிருக்கேன், ஒட்டி வச்சுருக்கேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மினியேச்சர் திங்ஸ் வாங்கினதில் எனக்கு ஒரு இந்த ஜிங்க் செட்டு மட்டும் தனியாக இருந்துச்சு. ஸோ அந்த ஜிங்க்கை மட்டும் எடுத்து நான் இதில் வந்து ஃபிட் பண்ணிக்க போகிறேன். அதுக்காக கரெக்டாக அந்த எந்த இடத்துல வைக்க போகிறோமோ அந்த இடத்துல இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வச்சு நான் ஒட்ட போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஜிங்க் உங்கள்கிட்ட இல்லைனா சும்மா ஏதாவது ஒரு டப்பா, அந்த ஜிங்க் சைஸில் வந்து குட்டியாக ஏதாவது டப்பா இல்லைனா பாக்ஸு, கார்ட்போர்ட் பாக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு கலர் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அந்த இடத்துல வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இருக்கிறத வச்சு தான் நம்ம அப்படியே இந்த கிச்சன் ஃபுல்லாகவே வந்து பண்ண போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா இது ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை நான் வந்து இந்த சைடில் வைக்க போகிறேன். ஸோ இந்த சைடில் வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் பாக்ஸு. ஸோ ஃபோன் பாக்ஸு 2 பிரித்தோன்னா 2 பாக்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதில் ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு கீழே இந்த மாதிரி ஃபிட் பண்ணிவிட்டு இன்னொரு பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ஷெல்ஃப் மாதிரியே தான் இருக்கும் ஃபோன் பாக்ஸு. ஸோ அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு மேலே ஒட்டுறேன். அது வந்து ஷெல்ஃப்காக அந்த இடத்துல அப்படி ஒட்டுறேன். ஸோ அதுக்கு நான் எதுவுமே கலர்லாம் பண்ணலை, அதுவே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அதனால் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஜிங்க்குக்கு பைப்புக்காக ஒரு ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா, ஸோ ஸ்ட்ராவை இந்த மாதிரி பெண்ட் பண்ணி அந்த இடத்துல ஹார்ட் க்ளூ போட்டு ஒட்டிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற திங்ஸஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து கிச்சன் முக்கால்வாசி ரெடி ஆகிடும். ஸோ நம்ம திங்ஸ் அரேஞ்ச் பண்ணுறதுல தான் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து அடிக்கிட்டோம் அப்படின்னா அழகாக இருக்கும். ஸோ கேஸ்க்கு வந்து அந்த ஜிங்க் பக்கத்தில் வச்சுட்டு ஃப்ரிட்ஜ் ஒன்று இருந்துச்சு. ஸோ அதையும் வச்சுட்டு பக்கத்தில் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி அடுக்கி விடணும். ஸோ எங்கிட்ட இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு எதெல்லாம் இங்கெல்லாம் வச்சா நல்லாயிருக்குமோ ஸோ அதெல்லாம் பார்த்து நான் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மேலே ஷெல்ஃப் மாதிரி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் திங்ஸு, அதுக்கப்புறம் ஒரு கூடை மாதிரி இருந்துச்சு. அந்த கூடையில் கொஞ்சம் பொருள் போட்டு கீழே வச்சுட்டேன். இன்னும் பார்க்க நிறைய இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் இருக்கிற திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு வந்துட்டு ஒரு கிச்சன் செட் வந்து ரெடி ஆகிடும். நான் கிச்சன் செட்டு வாங்கி விளையாடுறவங்க வந்து ஒரு சிலர் இந்த மாதிரி கிச்சன் செஞ்சு வச்சு விளையாண்டா நல்லாயிருக்கும்னு யோசிப்பீங்க. ஸோ அது நம்ம ப்ரைஸ் எல்லாம் பார்க்கும்போது வாங்கணும் அப்படின்னா பிளாஸ்டிக்கில் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ நார்மலாக நம்ம வீட்டிலேயே இந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சைஸில் ஷேப்பில் நம்ம செஞ்சு விளையாடலாம். அழகாக இருக்கும், செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இது வந்து உங்களுக்கே தெரியும், பார்த்துருப்பீங்க. நம்ம இதுக்கு பெருசாக ஒர்க் எதுவுமே பண்ணல. நம்மகிட்ட இருக்கிற திங்ஸ் அரேஞ்ச் பண்ணோன்னே இது ஒரு சின்ன ஒரு எல் ஷேப் கிச்சன் மாதிரி நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு. ஸோ யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சொப்பு வச்சு விளையாடுறதுக்கு பிடிக்கும், கிச்சன் செட் வச்சு விளையாடுறதுக்கு பிடிக்கும்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நம்ம செகண்ட் சேனலில் நான் யூஸ் பண்ணியிருப்பேன் மாயாவோட ஹவுஸ்க்கு. ஸோ எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ. பை.